ஓம் க்ரீம் பகலாமுகி வரதே சர்வ சௌபாகியப்பிரதாயினி சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய க்ரீம் ஓம் ஸ்வாஹா. ஜெய் ஜெகத் மாதா பகலாமுகி. முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்ன ஒரு விஷயத்தோட கண்டினியூஷன் தான் இப்போவும் சொல்ல போகிறேன். அதாவது இந்த ஜாதகத்தினுடைய உடமஸ்தனாக இருக்கப்பட்ட பையனும் அவரோட அப்பாவும் அம்மாவும் 12 வருஷம் முன்னாடி என்ன வந்தது பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பார்க்க வந்தாங்க. வந்துட்டு பகலாமுகி யாகம் பண்ணணும் அப்படி அவங்க சொன்னாங்க. அந்த விஷயம் முன்னாடி ஒரு வீடியோவில் நான் உங்களிடம் சொன்னேன். அப்போ அன்னைக்கு பகலாமுகி யாகம் செய்யணும்னு நான் தான் அவரிடம் சொன்னேன். அப்போ அந்த லீகல் ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆக வேண்டும். இப்போது என்கிட்ட வந்து அப்போ 90 நாள் பெயிலில் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் 25 நாளுக்கு அப்புறம் தான் ஏன் பெயிலில் வந்ததுக்கு சேஷம் 25வது நாளில் ஏதோ தான் இங்கே என்ன பார்க்கறதுக்கு வந்தது. இனி 2 மாத காலத்துக்கு மேல் இந்த பையன் வெளியில் இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிலுக்கு போய்த்தான் ஆகணும். அப்போ அவர் சொன்னார், சுவாமி இது வரைக்கும் நாங்கள் நிறைய பெயிலுக்காக மூவ் பண்ணோம், 4 வருஷ காலமாக ஒன்றுமே நடக்கலை. கேஸ் அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்கேங்க தவிர கேஸ் நடக்கிறது இல்லை. அட்வொகேட்டு போய் பார்க்குறோம், அவள் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே நடக்கிறது இல்லை. ஜட்ஜி அப்படியே கேஸு பார்த்துட்டு உடனே அடுத்த மாதத்துக்கு வைக்கிறாங்க, இப்படி போய்கிட்டே இருக்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன் என்றால், நீங்கள் 2-3 விஷயங்கள் பண்ணணும். ஒன்று, பகலாமுகி மகாமந்திரம் 1,00,000 உரு ஜபம் பண்ண வைக்கணும், ப்ளஸ் 10,000 உரு யாகம் செய்யணும். அப்போது லீகல் ப்ராப்ளத்தில் இருந்து இவன் வெளியிலே வரும். உங்களுடைய அட்வொகேட்டை நீங்கள் மாற்றிக்கோங்கோ. ஜட்ஜி ஆட்டோமேட்டிக்கலி மாறும். அது அந்த பொசிஷன் வரும்போது டைம் வரும்போது அவங்க மாறுவாங்க. அட்வொகேட்டை நீங்களே மாற்றிக்கோங்கோ. இப்போ பிரச்சனை வச்சு பார்த்தா இப்போ உள்ள ஆள் உங்களுக்கு செட் ஆகாது, அதை மாற்றிக்கோங்கோ. சரி அப்படி பண்ணுறேன் அப்படி அவங்க சொன்னாங்க. பகலாமுகி உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுகள் இருந்தால் அவங்கள வச்சு பண்ண சொன்னேன். அது வேண்டாம் சுவாமி இங்கேயே போதும் அப்படி சொல்லி இங்கே அந்த பூஜையெல்லாம் பண்ணியாச்சு. இந்த பூஜையெல்லாம் பண்ணி ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் இதுக்குள்ளே அவர் அட்வொகேட்டை மாற்றியாச்சு. ஆட்டோமேட்டிக்கலி அவங்களோட ஜட்ஜி மாறி புது ஆள் வந்தாச்சு. 9 மாதத்துக்கு அப்புறம் மறுபடி அவர் வந்து சொன்னார், பையன் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இங்கே வந்து அம்பாளுக்கு புடவை எல்லாம் சார்த்திட்டு போயிட்டாங்க. அப்போது இனி ஏதாவது பண்ணணுமா சுவாமி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃபு இறந்து போச்சு. எப்படியோ ஒய்ஃபு இப்போ இல்லை, இறந்து போச்சு. அந்த பேரில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டாச்சு. இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது. அதனால் இதுக்குள்ள பரிகாரம் கூட நீங்கள் பண்ண வேண்டும். ஆனால் இப்போ வேண்டாம், இப்போ விதேச வாச யோகம் வருது, நீங்கள் போகலாம் அப்படி சொன்னேன். அதுக்கப்புறம் 1 வருஷத்தில் இந்த பையன் யூஎஸ் போயாச்சு. அங்கே நல்லா உத்தியோகம் கிடச்சாச்சு. அங்கே வச்சு 2வது ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்கு வந்திருக்கு என்றால், அந்த 2வது கல்யாணம் டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. இப்போ அவருக்கு 40 வயசாச்சு, அப்போ தான் வந்திருக்காங்க. டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது. அவங்க இவருக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணோட வீட்டில் உள்ளவங்க வீட்டுக்காரர்கள் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒன்றா வாழவும் விருப்பப்படுறதில்லை. அது மட்டுமல்ல, அவங்க ஒன்றா வாழணும்னு சொன்னாலும் எனக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் உள்ள ஃபேமிலியாக இருக்குது பொண்ணு. இந்த பையன் சொல்கிறான், சைக்கோ மாதிரி இருக்குது, எது எடுத்திருந்தாலும் கீழே போட்டு உடைக்கிறாங்க, பயங்கரமாக கோபப்படுறாங்க, சில நேரத்தில் என்னையே அடிக்கிறாங்க, நைட்டில் படுக்கும்போது கழுத்தை பிடிச்சி கொன்றுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படியெல்லாம் இவன் சொல்கிறான். இவனோட ஜாதகப்படி இவனுக்கு சைக்கோ உண்டாகிற மாதிரி ஒன்றும் ஜாதகத்தில் சிம்பிளாக ஒன்று இருக்குது. இருந்தாலும் சீரியஸாக இவனுக்கு பிரச்சனை இல்லை, பொண்ணும் ஜாதகம் கொண்டு வந்திருக்காங்க, அதில் தான் பிரச்சனை. அப்போ இதில் உள்ள மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணவில்லையா என்று கேட்கும்பொழுது அவர் என்ன சொன்னாருன்னால், இல்லையா அன்றைக்கி வந்து நீங்கள் இப்போ பண்ண வேண்டாம் அப்புறம் போதும்னு சொன்னீங்க, நாங்களும் பண்ணலே. அதுக்கப்புறம் சில ஆச்சாரியன்மார்களே இது காட்டியாச்சு ஜாதகம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒன்றுமே இல்லையே, 7ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறது, 7ஆம் பாபாதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் புதனோடு கூடி சேர்ந்து 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திலேயே இருக்கிறது, சூப்பர், எந்த தோஷமும் இல்லை அப்படி சொல்லித்தான், எல்லா பொருத்தமும் இருக்குது அப்படி சொல்லித்தான் இந்த கல்யாணம் பண்ணது. ஆனால் கல்யாணம் பண்ணி 6 மாதத்தில் ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ கோர்ட்டில் நிற்கிறோம், 2 வருஷ காலம் ஆச்சு, கேஸ் நடக்கிறது. அப்போ நான் சொன்னேன், நீ இப்போ இங்கிட்ட வந்ததே தப்பு,
இந்தியாவுக்கு வந்ததே தப்பு. உனக்கு திருப்பி போக முடியாத அவஸ்தை அவங்க உண்டாக்குவாங்க இல்லையா, லீகலி பேன் பண்ணுவாங்க இல்லையா, நீ வந்ததே தப்பு. சரி, இதுக்கு பரிகாரம் என்று சொல்லியாச்சுன்னா இங்கே பகலாமுகி ஒர்க் அவுட் ஆகாது. பகலாமுகி யாகத்தை விட பெரிய ஒரு யாகம் கிடையாது. முன்னாடி நீ உள்ளே இருந்து ஜெயிலில் இருந்து வெளியில் வர்றதுக்கு நம்ம அதுதான் பண்ணணும். ஆனால் இங்கே அது அல்லே வேண்டியது. இங்கே டிவோர்ஸ் வேணும், அவங்க கொடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டு லீகல் சப்போர்ட்டு கோர்ட்டு எல்லாமே லேடிஸுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பாங்க. உனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அதனால் ஒரு விஷயம் செய்ய வேண்டும், நீ உனக்கு ஒரு செய்வனை செய்ய வேண்டும். என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க, எங்களுக்கு இருக்கிறதோ ஒரு பையன், நாங்கள் அவனுக்கு செய்வனை வைக்க சொல்கிறோம். நல்லதுக்காகத்தான். சில நேரத்தில் சர்ஜரி பண்ணுவாங்க, கத்தி எடுத்து கிழிக்கத்தான் செய்கிறது. அது எதுக்கு? உயிரை காப்பாற்றுறதுக்கு. இப்போ நல்லதுக்காக உடம்பை முறிக்கிற மாதிரி தான் இது. இங்கே வித்வேஷனம் வேறுபாடு தூமாவதி இது செய்யணும். வித்வேஷனம் எதுக்கு பண்ணுறது என்றால், உன்னுடைய ஒய்ஃபுக்கும் அவருடைய வீட்டுக்காரர்களுக்கும் உங்ககிட்ட பயங்கரமாக வெறுப்பு உண்டாகும். ஆல்ரெடி இப்போ வெறுப்பு தான், அது கொஞ்சம் அதிகமாக உண்டாகணும். சனியன் எப்படியாவது நம்மளை விட்டு போனால் போதும், அந்த ஒரு எண்ணம் அவரில் உண்டாக்க வேண்டும். அதுக்கு வித்வேஷனம் ப்ளஸ் வேறுபாடு பிரிஞ்சு போக வேண்டும். அப்புறம் தூமாவதி எதுக்கென்றால், கேட்பாங்க இல்லையா, அது கொடு இது கொடு அப்படி கொடு இப்படி கொடுன்னு 1000 கேட்பாங்க இல்லையா, அது ஒன்றும் சீரியஸாக வரக்கூடாது. அது மட்டுமல்ல, இப்போ ஒழிஞ்சு போனால் அதோட பர்மனண்டாக போன மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் தூமாவதி அப்படி சொன்னேன். நாளைக்கு அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு பாதிக்காமலும் இருக்கணும். சரி, அது பண்ணலாம் அப்படி சொல்லி அவங்க போயிட்டாங்க. அப்போது இங்கே அந்த மாங்கல்ய தோஷம் என்று சொல்லப்பட்டது ஏற்கனவே சொன்னேன், பாவோல் பாவ திங்கிங் வேண்டும் அப்படின்னு. அப்போ இங்கே இருந்து 7ஆம் இடம் மங்கல்யஸ்தானம், 7ஆம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கு, அது சுபம் என்று மற்றவங்க சொன்னாங்க. ஆனால் ஏற்கனவே சொன்னேன், அந்த குரு 12க்கும் 3க்கும் அதிபனாக இருக்கிறதுனால நல்லதல்லை, மாரகஸ்தானாதிபனாக இருக்கிறது. ப்ளஸ் அது ராகுவோட பார்வையில் இருக்கு. 7ஆம் இடத்தில் ராகு பார்வை இருக்கிறது. 7ஆம் பாவாதிபன் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அது சூரியனோடு சேர்ந்து இருக்கிறது. சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகமாக இருக்கு. அது ஒன்று. ரெண்டாவது பாவோல் பாவ திங்கிங், அது பராசர மகர்ஷி ரொம்ப பயங்கரமாக தரோவாக பராசர ஹோரையிலே சொல்லியிருக்கிறது உண்டு. ஷார்ப்பாக ஒரு விஷயம் தெரிய வேண்டுமானால் பாவோல் பாவ திங்கிங் உண்டாக வேண்டும். அதாவது எந்த பாவத்தை பற்றி திங்க் பண்ணுறதோ அந்த பாவத்தில் இருந்து அந்த மீண்டும் அத்தனாவது பாவத்தை திங்க் பண்ண வேண்டும். அதுதான் பாவோல் பாவ திங்கிங். இங்கே 7ஆம் இடம் அடுத்தது குடும்பம் தான். அப்போது இங்கே இருந்து 7ஆம் இடம், அடுத்த மங்கல்யம், அடுத்தது குடும்பம் தானே. அப்போ 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம், 1 2 3 4 5 6 7 8. இப்போ பாவோல் பாவ சிந்தையில் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் தான் திங்க் பண்ண வேண்டும். செக்ஷுவல் பிளைஸ் அப்படின்னு சொல்லலாம், ப்ளஸ் தாம்பத்திய உறவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், ப்ளஸ் லக்னம். அப்போ 7ஆம் இடத்தோட 8ஆம் இடம் என்று சொல்லும் பொழுது லக்னத்தோட 2ஆம் இடம் ஆகிறது. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 பையனும் பொண்ணும் சேரும்போது புது உலகத்தில் புதுசாக ஒரு குடும்பம் ஆரம்பிக்கிறது இல்லையோ, அந்த குடும்பஸ்தானம். இங்கே லக்னத்தோட 8ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் லக்னத்தோட 2இல் பார்வை இருக்கிறது. 2ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது. அந்த 2ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது சனியோட வீடாக இருக்கு, பாபக்ஷேத்திரமாக இருக்கு. பாபக்ஷேத்திரத்தில், அதாவது சூரியனோட வீட்டில் பாபக்ஷேத்திரத்தில் இருந்து கொண்டு பாபகிரகமாக இருக்கப்பட்ட செவ்வாய், பாபகிரகமாக இருக்கப்பட்ட சனியோட வீட்டில் பார்வை இருக்கிறது. எல்லாமே பாபகிரகங்கள் தான். அப்போது டோட்டலாக அந்த மூர்க்கத்துவம் கூடியிருக்கும், நீச்சத்துவம் கூடியிருக்கும். அதுதான் இவருக்கு கல்யாணமாய் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் இறந்து போச்சு, 2ஆவது ஒய்ஃபு லீகல் ப்ராப்ளம். இப்போ இதுக்கு சரியாக உள்ள பரிகாரம் பண்ணவில்லை என்றால் 45 வயசில் இன்னொரு கல்யாணம் நடந்து இதே மாதிரி கோர்ட்டு கேஸு வழக்கு நடக்கத்தான் செய்யும் 45 வயசுக்குள்ளே. அப்போ அப்படியெல்லாம் வராமல் இருக்க வேண்டுமானால் இதுக்கு
மாங்கல்ய தோஷ பரிகாரமும் செய்ய வேண்டும். அதே மாதிரி வைஃபை வசியம் பண்ணியும் வைக்க வேண்டும். சில ஆச்சாரியன்மார்கள் சொல்கிறாங்க, பரிகாரம் இந்த யாகம் ஹோமம் அப்படியெல்லாம் அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சாஸ்திரத்தின் மீதுள்ள அறிவில்லாய்மையினால தான் அப்படி சொல்கிறாங்க. வேத சாஸ்திரங்கள் எதுக்குள்ளது? வேதங்கள் எதுக்குள்ளது? 10,000 மந்திரங்கள் வேதங்களிலே இருக்கிறது. அதெல்லாம் மனுஷனோட தோஷங்கள் மாறி நல்லது உண்டாகுவதற்காகத்தான். அப்போ அது வேண்டாம் என்று ஒருவன் எப்படி சொல்ல முடியும்? கோயிலாக போய் சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ஷேத்திரங்களில் போகிறது நல்ல விஷயம்தான். சனாதன தர்ம பிரகாரம் க்ஷேத்திர தரிசனம் செய்து தான் ஆக வேண்டும், அது நல்ல விஷயம். ஆனால் க்ஷேத்திரத்தில் போகப்பட்டது தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்காகத்தானே தவிர, அதுக்காக இருக்க வேண்டுமே தவிர பகவானுக்கு வேலை கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடாது. அப்போ இதே மாதிரி உள்ள தோஷம் இருந்தால் அந்த தோஷத்துக்கு வேதசாஸ்திர பிரகாரம் என்ன பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்களோ அது செய்ய வேண்டும். வியாதிக்கு மருந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி உள்ள பிளானட்டரி பொசிஷனுக்கு பரிகாரங்கள் யாகங்கள் அது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, அது பண்ண வேண்டும். வியாதி உண்டாகுவதற்கு காரணம் இந்த கிரக யோகங்கள் தான். அந்த கிரக யோகத்தினாலே வியாதி உண்டாகிறது. அதனால வியாதிக்கு மருந்து, கிரக யோகத்துக்கு மந்திரம். அதனால தான் வேத சாஸ்திரங்களில் மருந்தும் மந்திரமும் அப்படி சொல்லியிருக்கப்பட்டது. இப்போ இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருந்தது. ஆனால் அது பார்த்தவங்க மாங்கல்ய தோஷம் இல்லை அப்படி சொன்னாங்க. அது கரெக்டல்லே. அனுபவத்தில் முன்னாடி பாருங்கோ, இவர் எவ்வளோ பெரிய அனுபவம் பெற்று போனவங்க. அப்போவே நான் சொன்னேன் இதில் மாங்கல்ய தோஷம் இருக்குது, இப்போ பரிகாரம் வேண்டாம், அப்புறம் பண்ணினால் போதும் அப்படின்னு. அப்படி நான் சொல்லது, நான் அன்னைக்கு சொன்ன விஷயம் அவங்க தான் இப்போ சொல்கிறாங்க. அப்போது இங்கே சரியாக உள்ள அனுபவம் பற்றியும், அனுபவிச்சும், அனுபவம் தெரிஞ்சும், அனுபவம் உள்ளவராக இருந்தும் வெளியிலே யாரோ சொல்லும்போது அது தோஷம் இல்லைன்னு சொல்லும்போது ஓகே தோஷம் இல்லை அப்படி அவங்க அந்த அட்வைஸ் எடுத்தாச்சு. அந்த அட்வைஸ் எடுத்ததுனால தான் இப்போ கோர்ட்டு கேஸு வழக்கு அப்படி அலைய வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. இப்போ இப்படியெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டுமானால் வாழ்க்கை கொஞ்சம் காலம்தான் வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது. அதிலே தாம்பத்திய வாழ்க்கை தான் பூமியிலே உள்ள சௌபாகியம் என்று சொல்லப்பட்டது, பூமியில் உள்ள சுகம் என்று சொல்லப்பட்டது. அது அடுத்தவருடைய அட்வைஸை கேட்டு நசிப்பிக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை நமக்குள்ளது தான். எல்லா நேரத்திலையும் அது ரொம்ப முக்கியமாகவே கவனிக்க வேண்டும். வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணைவி இல்லை என்றால் வாழ்க்கை துணைவன் நல்லதில்லை என்றால் வாழ்க்கை நரகமாய் போய்விடும். யோசிச்சு பாருங்கோ, உண்மையிலே உங்களோட வாழ்க்கை சந்தோஷகரமாக இருக்கா இல்லையா என்று. இன்றைக்கி 60% ஆளுகள் கூட மோசமான வாழ்க்கை தான் நடத்திட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை, ஒரு ட்ராமா. 40% கூட உண்மையான லைஃப் என்ஜாய் பண்ணுற மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறதோன்னு சந்தேகம்தான். இதற்கெல்லாம் காரணம் சரியாக சொன்னால் அசாஸ்திரியமாக ஜோதிஷம் அட்வைஸ் பண்ணப்பட்ட சில ஆச்சாரியன்மார்கள் தான். எப்பவும் ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது நமது வாழ்க்கையின் வழிகாட்டி தான். ஒரு புது இடத்துக்கு நீங்கள் சுற்றுலா பயணம் போகும்போது அங்கே ஒரு கைடு இருந்தால் அந்த இடங்கள் சுற்றி பார்த்து சேஃப்டியாக திருச்சி வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதே மாதிரி இந்த லைஃப் சந்தோஷகரமாக இருக்க வேண்டுமானால் நாம் எடுக்கப்பட்ட டிசிஷன் கரெக்டு தானா என்று தெரிய வேண்டுமானால் நல்ல ஒரு அஸ்ட்ராலஜி தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியன் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஆளை கண்டுபிடிங்க. கண்டிப்பாக அப்படி ஒரு ஆள் உங்களுக்கு வேண்டும். ஏனென்றால் இது கலியுகம், நிறைய பிரச்சனைகள் வரும், எப்போ வேண்டுமென்றாலும் வரலாம். உலகத்தில் எங்கேயுள்ள மகா யுத்தங்கள் நடக்கிறது பார்த்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அந்த ஜனங்கள். எந்த நேரத்தில் வேண்டுமென்னாலும் நமக்கும் இப்படியெல்லாம் வரலாம். வராமல் இருக்கட்டும் அம்மா மகாதேவியின் அனுகிரகத்தால். ஆனால் கலியுகம் இல்லையா, எப்போ வேண்டுமென்றாலும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம். இப்போ நாளைக்கு என்ன நடக்கப் போகுது என்று கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அதுக்கு தகுந்தபடி நமக்கு வாழ்க்கையை கரெக்டு பண்ண முடியும். நீங்கள் தெரியாத ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதோ கார்லேயோ
ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ரோடு சைடில் சில எச்சரிக்கை போர்டுகள் இருக்கும். எச்சரிக்கை அது எதுக்குன்னா, நமக்கு முன்னாடி உள்ள ரோடு தெரியாது, அந்த வளவுக்கு அங்கே இருக்கிறது. முன்னாடி உள்ள விஷயங்கள் நமக்கு தெரியாது, அது முன்னே நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. அந்த வளவு அப்படி இருக்கும், இல்லை அங்கே ஒரு பள்ளம் இருக்கும், இல்லை அங்கே ஒரு ஹம்பு இருக்கும், கேர்ஃபுல்லாக போக வேண்டும். எதுக்கு? இல்லைன்னா ஆக்சிடென்ட் உண்டாகும். அது யார் வச்சுருக்காங்க? இந்த போர்டு கவர்மெண்ட் வச்சுருக்காங்க. மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்று கவர்மெண்ட் கால்குலேஷன் பண்ணுறாங்க. அதுக்காகத்தானே கவர்மெண்ட் என்று ஒன்று உருவாக்கப்பட்டதே, மனுஷனோட நன்மைக்காகத்தானே அவங்க அதை வச்சுருக்காங்க. அதே மாதிரி பகவான் நம்ம வாழ்க்கை பயணத்தில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அதை முன்கூட்டியே நமக்கு சொல்கிறதுக்காக ஒரு எச்சரிக்கை போர்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுடைய ஜாதகம். அந்த ஜாதகம் பார்த்தால் நாளைக்கு என்ன நடக்க போகுது, நல்லதா கெட்டதா. நல்லதாக இருந்தால் மேக்சிமம் நமக்கு அந்த நல்லது கிடைக்க வேண்டும். கெட்டதாக இருந்தால் அது வராமல் தடுக்க முடியுமா, தடுக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்ய வேண்டும், அந்த விஷயங்கள் ஜாதகம் பார்த்தால் தெரியும். ஆனால் அது சாஸ்திரம் தெரிஞ்ச ஆளாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏதாவது சொல்லுவாங்க, நீங்களும் அது கேட்டுகிட்டே வந்துட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவாங்க, ஜோதிஷத்தில் அன்றைக்கி நம்பிக்கை இல்லை, நிறைய பார்த்தவங்க சொன்னது ஒன்றுமே நடக்கலை, இப்படி சொல்லுவீங்க. அது ஜோதிஷ சாஸ்திரத்தோட மைனஸ் அல்லை. எங்கே ப்ராப்ளம் இருக்குது? அந்த ஜோதிஷியோட ப்ராப்ளம் தான். அவர் சாஸ்திரியமாக அது படிக்கவில்லை என்ற அர்த்தம். லைஃபோட கிராஃப், லைஃபோட ஃபோட்டோ காப்பி, லைஃபோட எக்ஸ்ரே, அதுதான் அஸ்ட்ராலஜி, அதுதான் உங்களுடைய ஜாதகம். அது கொண்டு போய் மூடன்மார்கிட்ட கொடுத்துட்டு வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது. சாஸ்திரம் தெரிஞ்ச ஆச்சாரியன்மார்களை தேடி போங்க, அவங்கக்கிட்ட தொடர்பு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கலியுகம் உங்களை வழி நடத்துறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆள் தேவை. அவன் குருடனாக இருக்கக்கூடாது. குருடன் என்ன தெரியுமா? கண்ணு தெரியாதவன். கண்ணு தெரியாதவன் உங்களை எப்படி வழி நடத்த முடியும்? வழி நடத்தினா என்ன ஆகும்? ஆபத்து தான் வரும் இல்லையா? அப்போது கண்ணு தெரிஞ்ச ஒரு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும். கண்ணு தெரிஞ்ச ஆச்சாரியன் என்று சொன்னால் ஜோதிஷம் தெரிஞ்சவன் என்று அர்த்தம். ஜோதிஷம் என்று சொல்லப்பட்டது வேதங்களுடைய கண்ணு தான். ஜோதிஷம் இல்லை என்றால் வேதங்கள் வரும் குருடு அப்படின்னு அர்த்தம். ஒரு மனுஷனோட உடம்புல கண்ணுக்கு எந்த அளவுக்கு ஸ்தானம் இருக்கோ அந்த அளவுக்கு வேத சாஸ்திரங்களில் ஜோதிஷத்துக்கு ஸ்தானம் உண்டு. ஜோதிஷம் யாரும் கண்டுபிடிச்சதல்லை, அது பகவான் தந்தது தான் ஜோதிஷம். வேதங்கள் பகவான் கொடுத்தாங்க, அந்த வேதங்களிலே உள்ளது தான் ஜோதிஷம். ஜெகத்மாதா பகலாமுகி அம்மையின் கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.